ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது பிஎல் சீரிஸ் பார்க்க போறோம். சீரிஸோடைய பேர் வந்துட்டு லவ் அப்பான் ஏ டைம். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜை பார்க்கும்போது அந்த காலத்து வில்லேஜ் மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது போல. எல்லாருமே அங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்காக சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்மளுடைய மெயின் லீட்ஸை காட்டுறாங்க. ஒரு பேரை வந்துட்டு ஒரு ரிங் வாங்க போயிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு போயிட்டு ஒரு ரிங் வாங்கிட்டு இருக்காங்க. பின்னாடில இருந்து யாரோ அவங்கள நோட் பண்ற மாதிரியே இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி யாரோ ஷூட் பண்றாங்க. ஆனா ஷூட் பண்ணது அவங்க மேல படல. இந்த சவுண்டை கேட்டதுமே எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த ஹீரோஸ் இருப்பாங்கல்ல, நம்ம மெயின் லீட்ஸ், அவங்களுமே ஓடிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அக்கு இதுக்கு மேல ரொம்ப தூரமா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கேயே ஒளிஞ்சிட்டு நான் போய் அவனை தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல வேண்டாம், இப்போ நம்ம பிரிஞ்சுட்டா மறுபடியும் நம்மளால சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணி சேருவோம் அப்படின்னு நம்மளோட இன்னொரு ஹீரோ சொல்றான். அவனுக்கு ப்ராமிஸ் பண்ற, கண்டிப்பா உன்னை தேடிக்கிட்டு நான் திரும்பவும் ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க பக்கத்துல வராங்க. அவங்கள வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த கன் எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் அவன் ஷூட் பண்ண போறான். அவங்களுமே அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இப்போ பிரசன்ட் சீன்ல காட்டுறாங்க. அதாவது 2023ல நடக்கிறது. இங்க நம்மளுடைய ஹீரோ பேர் வந்துட்டு நக்கோன் கன்னிக்கு வந்துட்டு பர்த்டே போல. ஆனா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எல்லாம் இவங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி அப்படின்னு டோர் ஓபன் ஆகுது. இவங்களுமே பாப்பர்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணா அங்க வந்துட்டு ஒரு பாட்டி தான் வராங்க. பாட்டி கிட்ட வந்துட்டு சாரி சொல்லிடுறாங்க. என்னடா இது, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. அவன் வருவான் தானே சொன்னீங்க, ஏன் நக்கோன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டுல இருந்து நக்கோன் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். நான் அவனுடைய உடம்பெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. ஆச்சு உனக்கு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. அதுக்கு இவன் ஒன்னும் இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அழுக வந்துடுது. பேர்டு அன்னைக்கு நனைஞ்சிட்டோமுங்கிறதுனால அழுகுறான் போல. அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நக்கோனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு வந்துட்டு நக்குன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. டே உனக்கு என்னடா ஆசை, உனக்கு பர்த்டே இல்ல விஷ் பண்ணதானே, எதுக்குடா கேக்குற அப்படின்னு நக்குன் கேக்குறான். இல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா நானுமே அதுக்கு ஏத்த மாதிரி விஷ் பண்ணுவல அப்படின்னு அவன் சொல்றான். அங்க பண்ணன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுமே இவங்களுடைய ஃப்ரெண்ட் தான். அவன் வந்துட்டு அவன் சொன்னதான் நீ விஷ் பண்ணிப்பியா, நீ சொன்னது கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றான். நான் அவனுக்காக நல்ல லைஃப் செட்டில் ஆகணும், அவனுக்கு ஒரு நல்ல லவ் லைஃப் கிடைக்கணும், அதுக்காக நான் வேண்டிப்பேன். எனக்கு தான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கலையே, நான் என்ன பண்ணட்டும். அப்போ அந்த பண்ணுன்னு ஒருத்தன் சொன்னால அவனுடைய ஃபேஸ் வந்துட்டு அப்படியே மாறுது. இவங்க ரெண்டு பேர் தான் பேர் போல. அதனால அதுக்கப்புறம் பண்ணு இருந்துச்சு. எந்த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு நிக்குன் வந்துட்டு ஏன்னா கேட்கற, ரெஸ்ட் ரூம் போகணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல, இவனை ரெஸ்ட் ரூம்ல தூக்கி வீச போற அப்படின்னு கோவமா பண்ண சொல்றான். அவன் வந்துட்டு எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பின்னாடியே சமாதானப்படுத்த போறான். எல்லாம் பார்த்துட்டு நக்குன் வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். நக்குனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே செலிப்ரேஷன் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவன் வந்துட்டு ஓகே தனியாக போய் பேசலான்னு எந்திரிக்கிறான். அப்புறம் அவங்க அந்த பக்கமாக வெயிட்டர் வராங்க. மேலே போய் இடிச்சிடுறான். இவன் வெயிட்டர் குனிஞ்சிட்டு கீழே விழுந்ததெல்லாம் எடுக்கிறாங்க. இவனுமே ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு எந்திரிக்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு எந்திரிக்கும் போது நக்குனை வந்துட்டு இடிச்சிடுறா. நக்குன் வந்துட்டு விழுந்துட்டு அவனுக்கு வந்துட்டு மூக்கில் இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது அவன் மூக்கு மட்டும் இல்லை, அவனுடைய ஃபோன் ஸ்க்ரீனும் தான். நமக்கு மட்டும் பேர்டனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கா. ஜாலியாக காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அவனுக்கு ஹெட்ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்குது, காப்பாத்துங்கன்னு. பேக்கை திருட எடுத்துகிட்டு போகிறான்னு சவுண்ட் வந்துருக்கு. உடனே இவன் வந்துட்டு கையில் வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த திருடனை பிடிக்க போகிறான். இப்போ அந்த திருடனை பிடிச்சிடுறான். டேய் அந்த பேக்கை கொடுறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வந்துட்டு சொல்கிறா, ப்ளீஸ் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, நான் கேளு, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை தான், உனக்கு காசு முக்கியம் தான், ஆனால் அதெல்லாம் திருடக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் அந்த பொண்ணு கத்திட்டு இருந்தால, அவன் வந்துட்டு அவளுடைய சவுண்ட் கேட்குது. அந்த திருடனுமே அதை வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு வரும்போது அந்த பேக்கை நக்குன் வச்சிட்டு இருக்கா கையில. இது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவன் தான் திருடா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அழுறது கொஞ்சம் கேளுங்க, திருடன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிளேஸ்ல இருக்கிறவங்கள ஒருத்தவங்க வந்துட்டு திருடுறது தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா கேளுங்க, நான் திருடவே இல்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கேட்காம இவனை வந்துட்டு அடிச்சிடுறாங்க நல்லா. என்னோடல இருந்து ரொம்ப எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் வந்துட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சமையலில் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இவனை கூட்டிட்டு போறாங்க. நீதான் கூட்டிட்டு வரா. பண்ணுக்கு வந்துட்டு அதுல பெருசா நம்பிக்கை எல்லாம் இல்லை. நக்குன் வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறான். டே இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டு பார்க்கலாம்டா, அவங்க சொல்றதுல ஏதாச்சும் உண்மை இருந்தா நமக்கு நல்லது தானே. உங்க அம்மா வந்துட்டு எப்பவுமே இங்க தாண்டா வருவாங்க, உங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க சொன்னது எல்லாமே நடக்கும், நம்ம போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டோர் வந்துட்டு தன்னால ஓப்பன் ஆகுது. ஏன் நான் சொன்னேன்ல, உண்மையாலுமே இவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான். இன்னுமே நம்பிக்கை இல்லாம தான் உள்ள போறான். அப்ப பண்ணுமே சொல்றா, ஜஸ்ட் போய் பார்க்கலாம் நம்ம. பரவாயில்லடா, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், வர மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனாலுமே அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள ஒருத்தங்க சாமியார் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுமே உனக்கு நேரமே சரியில்லை, நடக்கிறது எல்லாமே கெட்டதா தான் நடக்கும். இதுதானே பர்த்டே, அன்னிட்ல இருந்தே உனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடக்கும். பாருடா, உன் பர்த்டே எல்லாம் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு தீ சொல்றான். வந்துட்டு ஏண்டா இப்பதானே அவங்க வந்துட்டு பர்த்டே எப்போன்னு கேட்டாங்க, எழுதி கொடுத்தோம், அதை பார்த்துதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். சொல்றாங்க இனிமே நடக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுப்ப வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். திடீர்னு சாமியாருக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருது. வீட்டுல யாருக்கோ ப்ராமிஸ் பண்ணிருக்க, அதை நீ இப்போ சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேய் பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நீ யாரு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு நக்குனை கேட்டுட்டு இருக்கான். என்னடா ப்ராமிஸ் பண்ண, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தீ வந்துட்டு அந்த சாமியார் கிட்ட கேட்கறான், இப்போ நாங்க என்ன பண்றது, இப்படி எங்களோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சாமியார் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. தீயுமே அவனை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப சாமியார் வந்துட்டு ஹோலி வாட்டர் இருக்கும்ல, அதை வந்துட்டு நக்கூன் மேல தெளிக்க போறாங்க. அதுக்குள்ள அவன் வந்துட்டு தலையை வச்சு சாமியாரை இடிச்சிடுறான். சாமியாருமே அப்படியே கீழே போற மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சாமியாருக்கு வந்துட்டு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு போல, அதுக்கு பண் வந்துட்டு அந்த சாமியாருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றா கொஞ்சம். அப்போ சாமியார் பண்ண பார்த்து அவன் வந்துட்டு அவனுக்கு சாப விட்டுருக்காங்க, அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுமே போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிருப்பான் போல, அதனால இப்போ சாமியார் நக்குனை பார்த்து உனக்கு நடக்கிறது எல்லாமே இப்போ கெட்டதான் நடக்கும், ஸோ நீ போய் உன்னுடைய பேரண்ட்ஸை பாரு, அப்பா அம்மாவை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நக்குன் வந்துட்டு எங்க அப்பா இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றான். உங்க அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, உங்க அப்பா வந்துட்டு செத்து போல அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நக்குனுக்கு கூட ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் நீ அடுத்த வாரம் அயோத்தா போறதானே அப்படின்னு சாமியார் இவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாமியார் வந்துட்டு அவங்களுடைய பாக்ஸ்குள்ள இருந்து ஏதோ ஒரு கயிறு எடுக்கிறாங்க. அவனுடைய கையில அதை வந்துட்டு கட்டி விடப்பட்டிருக்காங்க. உங்க அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் நீ இந்த ஃப்ரைடே கரெக்டா குளிக்காம மட்டும் இருக்காது, அப்புறம் இந்த கயிறை நீ உன் கையில இருந்து கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை அவன் கையில கட்டி விடுறாங்க. நக்குல் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காலேஜ்ல டைம் டிராவல் ஏதோ செமினார் போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நக்குன் மட்டும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாம அவனோட ஐபேட்ல ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தீ வந்துட்டு அவனோட கையில இருந்து அவனோட ஐபேட் கொடுங்குறான். அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ அதை ப்ரொஃபஸர் பார்த்துட்டு என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு நக்குனை பார்த்து கேட்குறாங்க. தீ வந்துட்டு அவனோட பேச மறைச்சிக்கிறான். என் பேரு குன் அப்படின்னு சொல்றான். இந்த டைம் டிராவல் எல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நக்குன் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். லாஜிக் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு, இந்த டைம் டிராவல் எல்லாம் லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது, மற்ற சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும், பயம், அதுக்கப்புறம் சில விஷயம் சொல்றாங்க. அதுக்கு நக்குன் சொல்றான், எனக்கு பயமே இல்லை. எனது உனக்கு பயமே கிடையாதா, அதை எப்படி நீ இவ்வளோ ஷூரா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை நீயே நல்லா கேட்டு பாரு, உன் மனசுல பயம் இருக்கா இல்லையான்னு. அதை கேட்டுட்டு நக்குனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருந்து வெளியே வராங்க. என்னடா அந்த ப்ரொஃபசர் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு பண்ணு ஓடி வரா. இந்தாடா உன்னுடைய நோட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த நோட்ஸை நக்குன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். புத்தி வந்துட்டு கையில வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கேட்கறான், என்னடா நீ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல நல்லா மார்க்ஸ் எடுக்கிற, ஆனா தாயில வந்துட்டு நீ கரெக்டா மார்க்ஸ் எடுக்கிறது இல்ல. நல்லா நக்குனை யாரும் சொல்லிட முடியாது, அவன் படிக்காத மாதிரி தான் இருப்பான், ஆனா சடனா அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான் சொல்லிட்டு இருக்காங்க. நக்குனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. வீட்டுக்கு வரையா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், பர்த்டே கூட நம்ம செலிப்ரேட் பண்ணலையே. தீயோ பண்ணுமே பேசிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் பாஸ்ட் இதுலலாம் நம்பிக்கை இருக்கா, ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்படின்னா பாஸ்ட்ல நம்மளும் என்னைக்கோ மீட் பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு சொல்றான் இவன். அப்படின்னா எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு பண் சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நக்குன் வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பிடுறான். குயின் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ தீயோ பண்ணு பின்னாடி நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நக்குன் வந்துட்டு தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தனை பாக்குறான். நான் பாக்குறதுக்கு நம்மளுடைய இன்னொரு லீடு மாதிரி தெரியுது. அவனை பார்த்த உடனே நம்ம நக்குனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவனுக்கு வந்துட்டு ப்ரொஃபசர் சொன்னதெல்லாம் காதுல இப்ப கேட்கற மாதிரியே இருக்கு. அப்புறம் கையில வந்துட்டு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கை வந்துட்டு திடீர்னு உதற ஆரம்பிக்குது. இப்போ அந்த வழியா ஒரு வேன் வருது. அந்த வேன் வந்துட்டு இவனை இடிக்கிற மாதிரியே வருது. இவனுமே கீழே விழுந்துடுறான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் ஒன்னும் இல்லடா. மறுபடியுமே அவனுக்கு அந்த கயிறு கட்டியிருப்பாங்கல்ல, அது மறுபடியுமே உதற மாதிரியே இருக்கு. அப்புறம் அங்க வந்துட்டு கம்பியா ஒண்ணு இருக்கு, அது வந்துட்டு இவன் மேல விழுற மாதிரியே வருது. அப்ப வந்துட்டு இவனுமே பயந்துடுறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே பயந்துடுறாங்க. அந்த கம்பியுமே இவன் மேல விழாம சைட்ல விழுந்துடுது. உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவனை வந்துட்டு பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. என்னடா அவனுக்கு ஒன்னும் ஆகல, அது எப்படி வந்துட்டு உன் மேல விழுந்துச்சு. இவனுக்குமே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அங்க வந்துட்டு சாமியாரை பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவங்களுமே ஏதோ ஒரு வண்டி நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல, எல்லாமே சேமா இருக்கு. உடனே வந்துட்டு எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரியே தோணுது. உடனே இவன் வந்துட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றான். இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இவன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க வில்லேஜ்க்கு வந்திருக்கான். அப்ப அவனுடைய அம்மா வந்துட்டு எங்கேயுமே போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கேக்குறாங்க. நான்
சீஃபோடைய பேர்டு இருக்கு, அந்த பேர்டை பாட்டிட்டு போற, நீயும் வரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு அவன் வந்துட்டு இல்ல நான் எல்லாம் வரல, நீங்க போடுவாங்க அப்படின்னு சொல்றான். சரி உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்க, அது எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுடணும் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுமே ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல வந்துட்டு நிறைய குக் பண்ண வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது. நம்ம இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடணும், இது பத்தலைன்னா நான் உனக்காக ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. நீ சொல்லு நான் பார்க்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஓ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கத்துல இருந்து போறாங்க. அங்க வந்துட்டு அவன் முகத்துல கை வச்சுட்டே இருக்கா, அதை வந்துட்டு எடுத்துடுறான். இவன் கீழே விழுந்திருக்கால, அந்த முகம் வந்துட்டு வீங்கிருக்கு போல, ரெட்டிஷா இருக்கு. அதை வந்துட்டு அவங்க அம்மா நோட் பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு பயந்துட்டே கேக்குறாங்க. இருக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் யார்கிட்டயும் சண்டை எல்லாம் போடல, விழுந்துட்ட அதுக்காக தான் முகம் வீங்கி இருக்கு. பார்த்தா நீ எங்கேயாச்சும் போய் சண்டை கிண்டை போட்டுடுவேன்னு பயந்துட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே ரொம்பவே ஒரே கிளம்சி, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அம்மா வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லேட்டா அவங்க அம்மா வந்துட்டு அவனை அக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு என்னமா பண்றீங்க, லேட்டாக போகுது பாருங்க, நீங்க லேட்டா போனீங்கன்னா உங்களுக்கு அங்க ட்ரிங்க்ஸே கிடைக்காது இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்றாங்க நான்லாம் இப்போ எல்லாம் ட்ரிங்க்ஸே பண்றது இல்லையே. எங்க அம்மா வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம் சாப்பிடாம ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு. பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்ட, நீங்க ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க, அப்படின்னா இந்த ட்ரிங்க் எனக்குதான் அப்படின்னு சொல்றான். அதை எடுத்துக்கிட்டு இவன் வந்துட்டு ஜாலியா குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஹேர் கேர் எல்லாம் பண்ணிட்டு தூங்க போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, தாய் ஹிஸ்டரியோடைய ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு. ஓபன் பண்ணி பார்த்தா தாய் ஹிஸ்டரியில வந்துட்டு இவன் ஃபெயில் ஆயிட்டான். அவன் வந்துட்டு எப்பவுமே ஃபெயிலே ஆக மாட்டான். இந்த ரிசல்ட் பார்த்த உடனே அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுறோம், இந்த ஃபீலிங்கே இப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்ட மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நைட் நேரத்துல போயிட்டு கோழிக்கு சாப்பாடு போட போயிடுறான். வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கார்டன் கிட்ட போய் கூப்பிட்டு இருக்கான். அப்போ மறுபடியுமே அந்த ஃபெயில் ஆனது அவனுக்கு ஞாபகம் வருது. மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே மேல பாக்குறான். மேல பார்க்கும்போது ஸ்கை வந்துட்டு ரொம்பவே அழகா தெரியுது. இதுல வந்துட்டு நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அதை பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன இது ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, அதுல ஒரு ஸ்டார் நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலுமே அந்த ஸ்டார் வந்துட்டு இவன் கிட்டதான் வந்துட்டு இருக்கு. அந்த பக்கத்துல வர இவன் வந்துட்டு பயந்துடுறான். அவன் வந்துட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். உடனே இவனுமே கீழே விழுந்துடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஒரு காட்டுல படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அவனை சுத்தி சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு மாஸ்டர்க்கெல்லாம் எந்திரிச்சிட்டீங்களா உங்களதான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கோம். அந்த அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, பழைய காலத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி கிளாத் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்காங்க. அதை பார்த்த இவனுக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன தொடாதீங்க, நான் மாஸ்டரா, என்ன சொல்றீங்க நீங்க, இங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லிட்டே இருக்கும்போது அங்க வந்துட்டு இன்னுமே நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனா அவனுக்கு வந்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அவங்க எல்லாருமே இவனை வந்துட்டு மாஸ்டர் கிளாவ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களுக்கு தலைவலிக்குதா மாஸ்டர் கிளாவ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னது மாஸ்டர் கிளாவா, நான் மாஸ்டர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அங்கத்துல இருந்து ஒருத்த ஓடி வந்து, மாஸ்டர் நீங்க கிடைச்சிட்டீங்களா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, ஐயோ என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளி விட்டுடுறான். யாரு நீங்கெல்லாம், ஒருவேளை நான் கனவுல இருக்கேனா, கனவுல கண்டுட்டு இருக்கேனா அப்படின்னு நக்குனுக்கு வந்துட்டு ஒரே டவுட்டா இருக்கு. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்க இவனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. ஓ நீங்க எல்லாம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்களா, ஓ இங்க ஷூட்டிங் நடக்குதா, நீங்க ஏதாச்சும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏதாச்சும் படத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷூட்டிங்கா, படமா, ஓ நாடகத்தை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றான். நாடகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எல்லாம் ஷூட்டிங் தானே பண்ணிருக்கீங்க, அதனால தானே காஸ்டியூம் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே சுத்தி அந்த இடத்த பாக்குறான். நேத்து நைட்டு நாங்க இங்க தானே இருந்தோம், நேத்து நைட்டு நம்ம இங்க தானே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ ஒரு ஸ்டார் பார்த்தோம், அந்த ஸ்டார் வந்துட்டு இங்க தானே விழுந்துச்சு ஏன்னா அவன் வந்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்போ வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவன் போற இடத்துக்கே அப்படியே போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சீன் பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு. இப்போ நம்ம பிளேஸ்க்கு நம்மளோட ஹீரோ வரான். அவனை பார்த்ததுமே எல்லாரும் வந்துட்டு தலை குனிஞ்சு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நின்னுக்கிட்டே நக்குன்னு பாக்குறான். நக்குனுக்கு அவனை பார்த்த உடனே யார் இவன், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஒருவேளை இவன் பெரிய செலிபிரிட்டியா இருப்பானோ அப்படின்லாம் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு இப்போ வச்சு உண்மையை சொல்லியா அப்படின்னு அந்த ஹீரோ கேட்கறான். எல்லாருமே என்ன தப்பா நினைச்சிட்டீங்க போல, நான் ஆக்டர் எல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் பக்கத்துல ஊர்ல இருந்து வழி மாறி வந்துட்டேன், நான் நேற்று நைட்டு ரொம்பவே குடிச்சிருந்தேன், அதான் தெரியாம இங்க வந்துட்டேன் போல, நான் மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கத்துல இருந்து ஓட ட்ரை பண்றான். ஆனா அங்க இருக்கிற யாருமே அவனை விடுற மாதிரி இல்ல. எல்லாருமே ஓடி போய் அவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. என்ன பண்றீங்க, யாருமே என்ன டச் பண்ண கூடாது, யாரும் என்ன டச் பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்னும் புரியாம இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை வந்துட்டு இங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. விடுங்கடா, என் போன் வேற எங்க போச்சுன்னு தெரியல. ஹீரோ வந்துட்டு நக்குனையே பாத்துட்டு இருக்கான். என்னை விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் விடுற மாதிரியே தெரியல. அவனை கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்துட்டு இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சொல்றா, லார்ட் கோட்டா உங்களுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க,
போப்பா யார் அது? ஓ, அங்க ஒருத்தன் தானே, அவன் பேரு தான் போப்பா அப்படின்னு கேக்குறான். ஆமா, ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு காட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. இது கிட்னாப்பிங் உங்களுக்கு தெரியுமா? உங்க வெளியே ஒருத்தர் இருக்கானே, லாடா இல்ல போப்பா, அவன் கிட்ட போய் சொல்லு, நான் இங்க இருக்க மாட்டேன் என்னமோ சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவன் பக்கத்துல வந்து இந்த சுவா உங்களுக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் வந்துட்டு உன் பேர் சுவாவா அப்படின்னு கேக்குறான். என்னது, என்ன கூட நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த சுவாங் வந்துட்டு ரொம்பவே வருத்தமா கேட்டுட்டு இருக்கான். நான் அதெல்லாம் அவன் வந்துட்டு பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. என்ன இது ரொம்ப ஹாட்டா இருக்கு இந்த பிளேஸ், ஏசி இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்போ அவ வந்துட்டு கேக்குறான், ஏசியா அப்படின்னா என்ன அப்படின்னு சுவாங் கேக்குறான். ஏசினா கூட உனக்கு என்னன்னு தெரியாதா, இந்த ஏசி எல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றான். இது வந்துட்டு அந்த காலம் இல்ல, ஆனா இங்க வந்துட்டு ஏசியில இருக்காதுல்ல. இங்க வந்துட்டு மறுபடியுமே அந்த சுவாங் வந்துட்டு கிளா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொல்றான், என் பேரு கிளா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நக்கோ அங்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அதுக்கு சுவாங் வந்துட்டு சொல்றான், ப்ளீஸ் இங்கத்துல இருந்து போகாதீங்க, நீங்க இங்கத்துல இருந்து போயிட்டீங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்ற மாதிரி நான் அந்த கிளா எல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க இங்க? ஏதாச்சும் டிராமா ஷூட் பண்றீங்களா? நான் ஏதோ பை மிஸ்ஸா தான் இங்க வந்துட்டேன் போல. ஆனா அந்த சுவாய்க்கு இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சொல்றான், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, என்ன இங்கத்துல இருந்து போக விட்டுடு, நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். இவன் இப்படி சொல்லிட்டே இருந்தாலுமே சுவாங் வந்துட்டு இவனை விட மாட்டேங்கிறான். அப்புறம் சுவாங் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆக ஓடுறான். அவன் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு போப் வந்துட்டு நின்னுடுறான். எங்க கிளம்பிட்டு இருக்க நீ அப்படின்னு போப் வந்துட்டு அவனை கேக்குறான். அந்த காட்டுல அவனுக்கு என்னமோ நடந்துடுச்சு போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நக்குன் வந்துட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிளா எல்லாம் கிடையாது, நீங்க இங்கத்துல இருந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு அவன் கையை பிடிச்சு பாக்குறான். அவன் கையில வந்துட்டு ஏதோ மச்ச மாதிரியே இருக்கு. இந்த மச்சம் உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்றீங்க நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நைட் கொஞ்சம் குடிச்சிட்டேன் தான், நீங்க சொல்றது நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல. நான் எப்படி இங்க வழி மாறி வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்ற கிளா நான் கிடையவே கிடையாது. ப்ரூஃப் வந்துட்டு என்ன சொல்லுங்க, நீ கிளா கிடையாதுன்னு சொல்லுவியா அப்படின்னா நீ கிளான்னு கிடையாதுன்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்றான். சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குதா? நான் தான் சொல்றேன்ல, நான் கிளாவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அங்கத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடுறான். பாப் வந்துட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு இருக்கால. அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் வந்துட்டு அப்படியே ரியலிஸ்டிக்கா அங்க பழைய காலத்துல போடுவாங்கல்ல அந்த மாதிரியே கிளாத் போட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு மனசுல நினைச்சுக்கிறான், என்னடா நடக்குதுங்க, நான் எங்க வந்திருக்கேனே புரியலையே அப்படியே யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. ஏன்னா அங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவனை வந்துட்டு கிளான்னு தெரியும். கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எல்லாருமே அப்படியே துரத்துறாங்க. அப்புறம் அவன் மனசுக்கு வந்துட்டு தோணுது, ஒருவேளை இவங்க எல்லாருமே பழைய காலத்து மாதிரி ஷூட்டிங் பண்றாங்க போல, அதனாலதான் செட் போட்டிருக்காங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க கையில மிளகா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு அதை தட்டி விட்டுடுறான். அது வந்துட்டு இவன் மேலேயே விழுந்துடுது. ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா ரியலிஸ்டிக்கா வச்சிருக்காங்க, நல்ல பெரிய கம்பெனி தான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தும்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். கடைசியா அங்க வந்துட்டு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த பிளேஸ் எனக்கு நல்லா தெரியும், நிறைய மூவிஸ்ல இந்த மாதிரி தான் காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேலஸ் உள்ளதான் டைரக்டர் எல்லாம் இருப்பாங்க, பேசாம அவங்க கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். போகும்போது அங்க வந்துட்டு யாரும் எல்லாருமே போகாதீங்க, உள்ள போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்காம அப்படியே அந்த பேலஸ் உள்ள போயிடுறான். இது எனக்கு பேலஸான்னு தெரியல, ஆனா பார்க்க வந்துட்டு பேலஸ் மாதிரி தான் இருக்கு. அங்க உள்ள வந்துட்டு யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீன் காட்டும் போது தெரியுது அவங்க வந்துட்டு ராஜா, அதுக்கப்புறம் ராணி மாதிரி தெரியுது. உள்ள போயிட்டு நீங்க எல்லாருமே இங்க ஷூட்டிங் தானே பண்றீங்க, நான் இங்கத்துல இருந்து எப்படி வெளியே போறது சொல்லுங்க. இந்த ராஜா மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இவனை வந்துட்டு கிளான்னு தெரியும் போல. அந்த ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, கிளா நீ திரும்பவும் வந்துட்டியா, சரி நல்லது, வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க ராஜா மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த ஆண்டி கிட்ட, என்னாச்சு இந்த கிளாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, என்னமோ அவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்த மாதிரியே பேசிட்டு இருக்கானே. ஆண்டியுமே அவனை வந்துட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்க வந்துட்டு பாப்பும் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்களுமே அங்க வந்துடுறாங்க. அப்ப பார்த்த உடனே மறுபடியும் வந்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். முன்னாடி வழியா ஓடிட்டு இருக்கான். பாப்புமே விடாம திரும்பவும் அவனை அதை விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு கீழே விழுந்துடுறான். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கத்துல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றான். அந்த பிளேஸ்க்கு ஒரு 2-3 பொண்ணுங்க வராங்க. இந்த பொண்ணுங்க கையில எல்லாம் ஃபிளவர்ஸ் இருக்கு. இந்த பேஸ்கெட்டை புடுங்கி அதை வந்துட்டு நம்ம ஹீரோ மேல வீசிடுறான். அந்த பேஸ்கெட்டை வந்துட்டு பெரிய ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கத்துல இருந்து ஓட ட்ரை பண்றான். இப்போ பக்கத்துல அங்க ஒரு ஆறு இருக்கு. ஆறு பக்கத்துல ஒரு 2-3 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்துட்டு புரியுது, அங்க வந்துட்டு அவங்க எல்லாம் சேம் கெட்டப்ல தானே இருக்காங்க. ஓகே, இது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரியல, அதான் இங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் போல யோசிச்சுட்டு அவன் வந்துட்டு அங்கத்துல இருந்து நகர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். காதுல வந்துட்டு முள்ளு குத்திடுது. அவன் வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அழுறான். குத்து வேற வலிக்குது. அப்போ இது எதுவுமே கனவு இல்ல, நான் நிஜமாவே வந்து மாட்டிட்டு இருக்கேன். வந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான வில்லேஜ் மாதிரியே இருக்கு, நான் எதாவது வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிடிக்க வந்திருக்க ஆளுங்கெல்லாம் அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ வந்துட்டு காய போட்டிருக்காங்க, அதுல இருந்து ஒரு துணி எடுத்துடுறான்.
அதை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பயமுறுத்துறான். நீ எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாரையுமே பயமுறுத்துறான். யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். கடைசியில பாப் வந்துட்டு அவன் பக்கத்துல வந்துடுறான். பாப் மேல அந்த துணியை வந்துட்டு போட்டு விட்டுட்டு அங்கத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பாப்புக்கு வந்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இவனுக்கு வந்துட்டு எதுவுமே புரியல. அவன் ஃபேஸ்ல இருக்கிற துணியை எடுத்துட்டு மறுபடியுமே நக்கூனை தேடிக்கிட்டு வரான். அப்ப நக்கூன் வந்துட்டு அங்க லேக் இருக்கும்ல, அங்க போய் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. லாஸ்ட்ல அந்த லேக்குள்ளேயே குதிச்சிடுறான். தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்துட்டு ஞாபகமே வருது. ஒருவேளை நிஜமாவே நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவன் நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய ப்ரொஃபஸர் சொன்னாங்கல்ல, அது வந்துட்டு மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வருது. டைம் டிராவல் பண்றதுக்கு நிஜமாவே ஒரு டிவைஸ் எல்லாம் தேவையில்லை. டைம் டிராவல் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்கு. சில பேர் தூங்கும் போது டைம் டிராவல் பண்ணுவாங்க, சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் டைம் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துருக்கு. அப்படின்னா உண்மையிலுமே நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட்ல இறந்து போயிட்டோமோ, அங்க இறந்து நம்ம இப்போ வந்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் போல. அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல செத்து போயிட்டா மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு போயிடல. அப்படின்னா நக்குனுக்கு வந்துட்டு சில பல ஐடியாஸ் எல்லாம் வருது, அப்படியே டவுட்ஸுமே வருது. அப்புறம் வெளியே நிக்கிற எல்லாருமே என்னது இது, அவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வச்சு ஆயிட போது, நம்ம போய் காப்பாத்தலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாப் வந்துட்டு அவனே காப்பாத்துறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றான். அதை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவரே போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் வந்துட்டு மேலே போட்டிருக்க ஷர்ட் மட்டும் கழட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்குறான். பாப் வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணிக்கிட்டு அங்கே நக்கூன் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு கிளா வந்துட்டு பாப்க்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான் போல, அதுக்காக தான் மறுபடியுமே ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கா. இது வந்துட்டு ஒரு டைம் டிராவல் சீரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.